வா போசங்க. ஏன் அழுவுற? அப்பா, மாமா என்ன ஒரேடியா வெறுத்துட்டாருப்பா. ஏமா ரொம்ப திட்டினானா? திட்டுறதுல எப்பவுமே திட்டுறதுதான். ஆனா இப்போ எனக்கு வந்த நோயெல்லாம் விட நீதான் ரொம்ப மோசமான நோய். எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா சாகடிச்சிட்டேன்னு சொல்றாருப்பா. ஏன் தான் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு வாழ்க்கையை ரணமாக்கிக்கிறீங்களோ? அப்பா, ஏன்பா எல்லாரும் என்ன நான் இப்படி பண்ணேன்னு சொல்லி திட்டுறாங்க? நான் யாருக்கு என்னப்பா கெடுதல் நினைச்சேன்? நீ யாருக்கும் கெடுதல் நினைக்கல. தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல, உன்னை எல்லாம் சரியா புரிஞ்சுக்கும். நான் அவனை சமாதானப்படுத்தி கூட்டியார். டே போஸ், என்னடா இது? திரும்ப திரும்ப இது நல்லாவா இருக்கு? மறுபடியும் தினத்தை அளவு விட்டு கீழே அனுப்பிச்சிருக்கிறேன். என்னமா பண்ண சொல்றீங்க? வாழ்க்கை வெறுத்து போச்சு. வாழ்க்கை வெறுத்து போச்சு? டேய், வாழ்க்கை என்ன பிரச்சனைகள் இருக்கத்தாண்டா செய்யும். இந்த வயசுலயே உனக்கு வாழ்க்கை வெறுத்து போச்சுன்னா என் வயசுல நான் என்ன பண்றது சொல்லு. என்னமாமா பண்றது? மனசெல்லாம் சங்கடத்துல இருக்கு. அதனாலதான் கோபம் வருது. அது எனக்கு புரியுது. உங்களுக்கு புரிஞ்சா போதுமா? என்ன கட்டிக்கிட்டு புரிய வேணாமா? எதுக்கு எடுத்தாலும் எல்லாமே உங்களுக்காக தான் பண்றீங்களா? உங்க சந்தோஷத்துக்காக தான் பண்றீங்களா? ஆனா அது எனக்கு எதுவுமே சந்தோஷத்தை கொடுக்கலையே மாமா. அதான் மாமா எனக்கு ஒண்ணுமே புரியல. டேய், வாழ்க்கையில பிரச்சனை வர்றதுக்கு காரணமே இதுதான். ஒவ்வொருத்தரும் தாங்க நல்லது பண்றதாக நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது இன்னொருத்தருக்கு புரிய மாட்டேங்குது. என்ன பண்ணி தொலைக்கிறது? இதை பாரு, பழசையே நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு கோபம் தான் வரும். அதெல்லாம் மறந்துட்டு ஆக வேண்டியதை பாரு. இல்ல மாமா, நான் என்ன கோபப்படாம இருக்க முடியல. அதை நினைச்சு கோவப்பட்டு என்னடா லாபம்? இதை பாரு, எது நடக்க கூடாதோ அது நடந்துருச்சு. நீயும் கோபியும் பிரிஞ்சிட்டீங்க. அதை நினைச்சாப்புல நீங்க மறுபடியும் சேர்ந்துட போறீங்களா? விடு, அதை மறந்துட்டு பாக்கிய கவனி. இல்ல மாமா, எங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனைனா பரவாயில்ல. பாவம் கோபி எவ்வளவு உதவி பண்ணிருக்காப்ல. அவருக்கு போய் மனசு சங்கடத்தை கொடுத்துருமே நினைச்சா வருத்தமா இருக்கு. எல்லாமே இவளாலதான். விடு, தப்பு நடந்து போச்சு இல்ல, அதை நம்மளால சரி பண்ண முடியுமா? உனக்கு வருத்தமா இருக்குது, கோபிக்கு வருத்தமா இருக்குது, எனக்கு வருத்தமா இருக்குது. கொஞ்ச நேரம் இதெல்லாம் ஆறப்போடு, எல்லாம் சரியா போயிடும். வா சாப்பிடு வா. இல்ல மாமா, எனக்கு பசிக்கல. ஏன்டா என்ன போட்டு இப்படி வாட்டுறீங்க? தனம் ஒரு பக்கம் அழுதுகிட்டு சாப்பிட மாட்டேங்கிறா, நீ இன்னொரு பக்கம் இப்படி முரண்டு பிடிக்கிற. நான் என்னதான்டா செய்வேன்? ஒவ்வொரு குழந்தையும் என்ன இப்படி வருத்தி எடுத்தீங்கன்னா எனக்கு வாழ்க்கையை வெறுத்து போயிருக்கா. சீக்கிரமே நான் சாமியார் ஆயிருவேன். வாடா சார், வா. வாடா உட்காரு, எல்லாரும் சாப்பிடு. வா. வேணாம் மாமா, மனசு சங்கடத்துல இருக்கும்போது வயிறு மட்டும் எப்படி பசிக்கும்? மனசு வருத்தமா இருந்தா வவுத்த பட்டினி போடக்கூடாது. வருத்த மனசுக்கு, சோறு வவுத்துக்கு. உட்கார். நீங்க எத்தனை தடவை கோவப்பட்டு சாப்பிடாம வந்திருப்பீங்க? நான் இருக்கலாம்டா, நீ உட்கார. இதுலதான் போட்டி போறதுன்னு இல்ல. சாப்பிடு சாப்பிடு. இது என்னது? நீ சாப்பிடும் முதல்ல. இல்லப்பா, அவர் முதல்ல சாப்பிட்டோம். நீ அவனோட சாப்பிடணும், நான் பார்க்கணும். பவானி, நீ பரமாறு. சரிப்பா. தட்டை வச்சு சாப்பிடு, நான் சொன்னா கேளு. பவுத்த பட்டினி போட்டு கவலை பாட்டு கவலை அதெல்லாம் மறந்துட்டு சாப்பிடணும், சிரிச்சிட்டு சாப்பிடணும். அப்பதான் சரிக்கு. எப்படி சாப்பிடணும் தெரியுமா? இந்த உலகத்துல பிறந்தே சோறு திங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சாப்பிடணும். சாப்பிட்றா, நல்லா சாப்பிட்றா. அப்பா, இது நீங்க போஸ் மாமாக்கு சொல்லவே வேணாம். அவர் ஏற்கனவே அப்படித்தானே சாப்பிடுறாரு. சாப்பிட்றா சாப்பிட்றா. பவானி பாரவளை சரியா சாப்பிட மாட்டேங்கிற. சரியா பார்த்து போடு, பார்த்து போடு. ஏ, பொரியல் போடு அவளுக்கு. என்னடா செல்லம், யாருமா? ஏன்டா அழற? என்னடா குட்டி? நிர்மலா, நிர்மலா, ஏன் ஒரு மாதிரியா உட்கார்ந்திருக்க?
ஏமா அழற? என்னாச்சு? என் மனசுல சந்தோஷமே இல்ல. ஏமா அப்படி சொல்ற? இது பாரு, எவ்வளவு அழகான குழந்தைய பெத்தெடுத்திருக்க. இவ முகத்தை பார்த்தாலே உன் கவலை எல்லாம் போயிடும். அத்தையும் பக்கத்துல இருக்காங்க. உனக்கு ஏதாவது வேணும்னா செஞ்சு கொடுக்கறதுக்கு நானும் இருக்கேன். போதா குறைக்கு நான் வேற இருக்கேன். ஏண்டியம்மா, பிள்ளைய பெத்து பிறந்த வீட்டுல வந்து சந்தோஷமா இருக்கிறத விட அப்படி என்ன உனக்கு கவலை வந்துச்சுங்கிறேன். உனக்கு என்ன பாட்டி தெரியும்? உங்களுக்கு கூட என் மனசுல இருக்கிற வேதனை புரியல. நிர்மலா, சந்தோஷ் வந்து குழந்தைய பார்க்கலங்கிறது தானே உன் வருத்தம்? ஆமா அண்ணி, நீங்க எல்லாரும் என்ன சுத்தி இருக்கீங்க, எனக்கு ஆதரவா அனுசரணையா இருக்கீங்க, எல்லாம் சரி. ஆனா குழந்தைய எடுத்து கொஞ்ச வேண்டிய மனுஷன் இங்க இல்லையே. அவர்கிட்ட இருந்து எந்த தகவலும் இல்ல. நேர மாசமா விட்டுட்டு போன பொண்டாட்டி எப்படி இருக்கான்னு ஒரு போன் பண்ணி கூட விசாரிக்கலையே. என் மனசு எவ்வளவு வேதனைப்படுது தெரியுமா? ஏண்டியம்மா, புருஷன் பொண்டாட்டிக்கு போன் போட்டு பேசுறதும் பொண்டாட்டியை தேடி நேரம் வந்து பேசுறதும் இந்த காலத்துல சர்வ சாதாரணமா போச்சுமா. அதுலயும் ஓம் புருஷன் இருக்கானே, எப்பா வெள்ளக்கார தோரா அவரு இந்நேரம் என்னென்ன சோழியா எங்கெங்க அலைஞ்சுக்கிட்டு இருக்காரோ. போ கிழவி. நீ வேணாலும் பாரு நிர்மலா, உன் புருஷன் திடீர்னு வந்து ஹலோ நிம்மி டார்லிங் எங்கே மை பேபி அப்படின்னு உன்னை கேட்க போறானா இல்லையா பாரு. கிறுக்கு போய் தானடி உன் புருஷன். என்ன நிர்மலா, அதான் பாட்டி சொன்னாங்கல்ல, இப்ப எதுக்கு அழற? பாட்டி என்ன சமாதானப்படுத்துறதுக்காக இப்படி எல்லாம் பேசுது. ஆனா என் மனசு சமாதானம் ஆகலையே. எனக்கு இது தலைப்பிரசவம் அண்ணி, செத்து பொழைச்சு வந்திருக்கேன். எனக்கு அவரை பார்க்கணும் போல இருக்கு அண்ணி. அவரை பார்த்து இது பாருங்க, இது நம்ம குழந்தைன்னு சொல்லி அவர்கிட்ட கொடுக்கணும். அவர் இதை வாங்கி கொஞ்சணும்னு எனக்கும் ஆசை இருக்காதா? பிறந்த குழந்தைய புருஷன் கொஞ்சி பாக்குற சந்தோஷம் ஏன் எனக்கு மட்டும் இல்லாம போச்சு? இல்ல நிர்மலா, என் குழந்தை பிறந்தப்போ அந்த குடுப்பின எனக்கும் இல்லாம போயிடுச்சு. உன் மனசு என்ன மாதிரி பாடுபடுதுன்னு எனக்கு புரியுது நிர்மலா. இது பாரு நிர்மலா, உன் மனசு விடாம தைரியமா இரு, எல்லாம் சரியாயிடும். இது பாரு, குழந்தைக்கு பசிக்குது போல இருக்கு, நீ பால் கொடு, நான் போய் உனக்கு ஏதாவது சாப்பிடறதுக்கு கொண்டு வரேம்மா. ஏங்க, சந்தோஷ பார்க்காம நிர்மலா ரொம்ப வேதனைப்பட்டுட்டு இருக்கா. என்னங்க ஊன்னு சாதாரணமா சொல்லிட்டீங்க? அவ குழந்தைய பாக்குறதுக்கு புருஷன் வரலையேன்னு அவ வேதனைப்பட்டுட்டு இருக்கா. புரியுது சரோ, என்ன பண்ண சொல்ற? என்ன பண்றதா? சந்தோஷ் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிச்சு அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வர வழிய பாருங்க. என்ன அர்த்தம் எல்லாம் பேசிட்டு இருக்க? இனிமே அந்த கிறுக்க மூஞ்சில நான் முழிக்க மாட்டேன். ஏன் அவனுக்கு அறிவில்ல? இந்நேரம் குழந்தை பிறந்திருக்கும் தெரியும்ல, அப்புறம் நேரம் கிளம்பி வந்து பார்க்க வேண்டியதானே? ஏங்க, சந்தோஷ் மேல இருக்கிற உங்க கோவத்தை காட்டுறதுக்கும் அவரை திட்டுறதுக்கும் இது நேரம் கிடையாது. இத பாரு சரோ, அந்த ஆள் என்ன அளவுக்கு மீறி அவமானப்படுத்தியாச்சு. இனிமே அவன் மூஞ்சில எல்லாம் நான் முழிக்க மாட்டேன். ஆளை விடு. ஏங்க, உங்க பிடிவாதமும் உங்க வரட்டு கௌரவமும் இப்ப முக்கியம்னு நீங்க நினைக்காதீங்க. நிர்மலா மனசுல இருக்கிற வேதனை எனக்கு மட்டும்தாங்க புரியுது. என்ன என்ன தெரியும்? ஒரு பொண்ணுக்கு தலை பிரசவங்கிறது மறு ஜென்மம் மாதிரி. அதுல இருந்து தப்பிச்சு புள்ளைய பெத்துக்கிட்டு கண் முழிச்ச உடனே அவ புருஷன் எங்க இருக்காருன்னு அவ கண் தேடும். இந்த நேரத்துல அனுசரணையா தலைய தடவி 4 வார்த்தை ஆறுதலா பேசுறதுக்கு புருஷன் பக்கத்துல இல்லைன்னா அவ மனசு உடைஞ்சு போயிடாதா? நான் அனுபவிச்சிருக்கேங்க. இந்த வேதனைய நான் அனுபவிச்சிருக்கேன். புள்ளைய பக்கத்துல போட்டுக்கிட்டு புருஷன் எப்ப வருவாருன்னு தெரியாம
ரகசியமா மனசுல போட்டுக்கிட்டு எவ்வளவு நாள் அழுதுருக்கேன். இந்த வேதனையோட ஆழம் எனக்கு மட்டும்தாங்க தெரியும். கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. ஆம்பளைங்களுக்கு 1000 கோபம் மனஸ்தாபம் எல்லாமே இருக்கலாம். ஆனா எங்களையும் நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு கூட பிறந்தவளோட வேதனை முக்கியமா இல்ல உங்க பிடிவாதமும் பரட்டு கௌரவமும் முக்கியமா? நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. நிர்மலா கிட்ட ஆறுதலா பேசுறதுக்கு அவ கட்டின புருஷனும் பக்கத்துல இல்ல, கூட பிறந்தவரும் கூட அவகிட்ட பேசுறதே இல்ல. குழந்தை பெத்த சந்தோஷத்துல இருக்க வேண்டிய அவ எவ்வளவு பெரிய மன வருத்தத்துல இருப்பான்னு நல்லா யோசிச்சு பாருங்க. நிர்மலா, அண்ணே, நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. சந்தோஷம் எப்படியாவது கண்டுபிடிச்சு இங்க வர வைக்க முயற்சி பண்றேன். எப்படி அண்ணே? அவரு அட்ரஸ், ஃபோன் நம்பர் எதுவுமே தரலையே. அவங்க அப்பாவை எப்படியாவது கண்டுபிடிச்சு அவர்கிட்ட ஏதாவது விசாரிக்க முடியுமான்னு பாக்குறேம்மா. ஒருவேளை அதுவும் முடியலன்னா நானே கூட பாண்டிச்சேரி போய் தேடி பாக்குறேன். சரி அண்ணே. நீ கண் கலங்காம இருமா. என்னம்மா எதுவும் பேச மாட்டேங்கிற? எனக்கு பேச்சே வரல அண்ணே. இந்தா இதை சாப்பிடு. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணே. எதுக்கு? அண்ணே கிட்ட பேசிட்டாரு. அவர் வர்றதுல எனக்கு எப்படி சந்தோஷமோ அதே மாதிரி தான் அண்ணன் என்கிட்ட பேசினது ரொம்ப பெரிய சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. பால் சாப்பிடு. ஆமா சார், ரொம்ப நல்ல பார்ட்டி சார். என்னை நீங்க எந்த அளவுக்கு நம்புறீங்களோ அந்த அளவுக்கு அவரையும் நீங்க நம்பலாம். அந்த அளவுக்கு ரொம்ப தெளிவான ஆளு. சரிங்க சார், ஓகேங்க சார். சார் முதல்ல நான் ஒன்று செய்யறேன். ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட நான் போன்ல பேசுறேன். மறுபடியும் நான் உங்களுக்கு கால் பண்றேன். ஓகேங்க சார். அதான் சார், முதல்ல அவர்கிட்ட போன்ல பேசுறேன். ஓகேங்க சார், தேங்க்யூ சார். ஹலோ, நான் சென்னையில இருந்து பேசுறேங்க. பக்கத்துல போசன் இருந்தா கொஞ்சம் கூப்பிட முடியுங்களா? ஓகேங்க, வெயிட் பண்றேன். விஜய், எதுக்கா இப்ப போனை கட் பண்ண? காரணமாதான். எதுக்கும் ஒரு அளவு இருக்கு விஜய். வர வர நீ ரொம்ப எல்லாம் மீறி போயிட்டு இருக்க. நீ படிச்சவ தானே? இதான் நாகரிகமா? இத பாருங்க, சில நேரங்கள்ல நாகரிக பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. காரணமா தான் போனை கட் பண்ண. அப்படி என்ன காரணம்? ஏங்க, இப்போ எதுக்காக போஸ் மாமா கிட்ட பேசணும்? அப்படி என்ன பேச வேண்டியிருக்கு? இத ஒழுங்கா கேட்க வேண்டியதானே? ஒரு நல்ல யூனிட் ஒன்னு லீஸ்க்கு வருது. போஸ் என்ன அடுத்து என்ன பண்றேன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த யூனிட் அப்படியே போஸ் பேசிடலாம்ங்கற ஒரு நல்ல இடத்துல போன் பண்ணேன். இது தப்பா? ஏங்க இப்படி இருக்கீங்க? ஒரு தடவை பட்டும் புத்தி வரலையா? ஏய், என்ன வளர்ற? இத பாருங்க, போஸ் மாமா கூட்டிட்டு வந்து வேலை கொடுத்தீங்க. என்ன ஆச்சு? உங்களுக்கு கெட்ட பேரு. நம்ம வீட்டு ஆளுங்க கிட்ட பொல்லாப்பு, தனாக்கா கிட்ட வேற கெட்ட பேரு. இன்னும் எதுக்காக அவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்க? இப்ப எதுக்கு தேவையில்லாம அதை இதையும் முடிச்சு போட்டுட்டு இருக்க? நான் ஒண்ணு முடிச்சு போடல, உண்மையை தான் சொல்றேன். இதுவும் நீங்க அவங்களுக்கு செய்யற உதவி தானே? எங்க அக்காவை பத்தி உங்களுக்கு தெரியாதுங்க. இதுக்காக நாளைக்கு உங்களை திட்டுறதுக்கும் குறை சொல்றதுக்கும் அஞ்சாது. அத ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க பார், நல்லா தொடர்ந்து உளறிக்கிட்டே இருக்க. இப்ப நான் என்ன பண்ணேன்? ஒரு யூனிட்டா போசனுக்கா பேசி விடுறேன். அந்த யூனிட்டை பாத்துக்க போறது யாரு?
போ சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த யூனிட் அவர் பாட்டு தானே, இதுல எனக்கு என்ன இருக்கு? நீங்க இப்படிதாங்க நினைப்பீங்க. ஆனா நாளைக்கு லீஸ் யூனிட்ல ஏதாவது பிரச்சனையோ குறையோ ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் விஜய் புருஷன் தான் வேணும்னே இப்படி ஒரு யூனிட்ட பேசி சதி பண்ணிட்டாருன்னு சொல்லுவாங்க. அப்பதான் எங்க அக்காவோட புத்தி என்னன்னு உங்களுக்கு தெரியும். இங்க பார், எல்லா விஷயத்தையும் இப்படி கிரிமினல் புத்தி கொண்டு யோசிச்சோன்னு வச்சுக்க, ஒரு வேலையும் நடத்த முடியாது. இப்படி யோசிக்காம பண்ணிதான் எல்லாமே உங்களுக்கு எதிராவும் பிரச்சனையாவும் வந்து நிக்குது. ஏன் விஜி, ஏன் இப்படி தேடி தேடி வந்து வாரம் பண்ணிக்கிட்டே இருக்க? ஏன் விஜி, என்னாச்சு உனக்கு? உன் மனசுக்குள்ள இந்த பாசம்லாம் என்னாச்சு? ஏன் விஜி இப்படி ஆயிட்ட? என்னங்க, பாசம்ங்கிறது வேற. ஒருத்தவங்க பாசத்தோட ஒரு காரியம் பண்ணா அவங்க சந்தோஷப்படணும், நன்றி சொல்லணும். ஆனா நீங்க பண்ணதுக்கு என்னங்க கிடைச்சது? கெட்ட பேரு, திட்டு, சாபம், இதானே? இதெல்லாம் வேண்டான்னு நான் எத்தனையோ முறை சொல்லிட்டேன். ஆனா உங்களுக்கு தான் ஏற மாட்டேங்குது. பார், எதையாவது எதிர்பார்த்து உதவி செஞ்சோன்னு வச்சுக்க, அது பேர் உதவி இல்ல. அதை முதல்ல புரிஞ்சுக்க. இப்படியே பேசி தாங்க புழு பூச்சி கூட நீங்கன்னா இலக்காரமா இருக்கு. ஏங்க, நானே வேணான்னு சொல்றப்போ நீங்க எங்க என் மாமாவுக்கு அக்காவுக்கு உதவி பண்ணு துடிக்கிறீங்க? ஏய், என்ன பேசுறனே? உனக்கு வேணா அவங்கள எனக்கு வேணும், உனக்கு வேணா அவங்கள எனக்கு வேணா. நீ தூக்கி போட்டனா உடனே மாதிரி நான் தூக்கி போட்டு வந்துடணும், அப்படிதானே? ஆமா, அப்படிதான். ஏய், நல்லா யோசிச்சு பாரு. கொஞ்சமா மூளை யூஸ் பண்ணி யோசிச்சு பாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நானும் உனக்கு வேண்டாம் தானே? என்ன நீ ஒதுக்கி வைக்கல, நான் அப்படியே ஒதுங்கி போறதா என்ன இருக்கும்? நான் உன்னை அனுசரிச்சு போல. நீ என்ன காரணத்துக்கு என்னை போட்டு படுத்துன்னு தெரியாம நானும் உன்னை அனுசரிச்சு தான் போயிட்டு இருந்தேன். நான் அப்படி அனுசரிச்சு போனதான் இன்னைக்கு நம்ம சந்தோஷமா இருக்கோம். பேசுற பாரு பேச்சு. தூ. டேய் நெல்ரா கோபி, நீ பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. கட்டின பொண்டாட்டியே சொந்தங்கள் வேணாம் சொல்லும்போது நீ மட்டும் ஏன் கடந்து குதிக்கிற? வருங்காலத்துல உனக்கு என்ன பத்மஸ்ரீ பாரத ரத்னா பட்டம் கொடுக்க போறாங்களா, இல்ல உலகத்திலே உன்ன மாதிரி மாப்பிள்ளை மாமனார்கள் சொல்ல போறாங்களா? பாத்துரா கோபி, பொண்டாட்டிக்கிட்டையும் சொந்தக்காரங்கிட்டையும் கெட்ட பேர் வாங்கினா மிச்சம் ஆக போகுது. உங்க வாய முறிங்களா? தின்ன சோறு சரிக்காம இங்க வந்து கத்திட்டு இருக்கீங்களா? உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க. டேய் கோபி, நல்ல இங்க பாருங்க, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க, எனக்கும் ஒரு அளவு தான் பொறுமை இருக்கு. ஆளுக்கு என் பொறுமையோட விளையாண்டு சோதிச்சிட்டு இருந்தீங்க, அதுக்கப்புறம் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது.